ஹாய் வியூயர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கிராக்ஜா கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற வீடியோ கொழுக்கட்டை லட்டு வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்வாங்கன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன், உங்களுக்கு காட்ட போகிறேன், செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இது லட்டு, தேங்காய், அரிசி மாவு, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, வெல்லம். வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றணும். அது நல்லா கொதித்த பிறகு 1/4 கிலோ வெல்லம். பாருங்கள், 1/4 கிலோ வெல்லம் நல்லா கரையணும். கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கரைஞ்ச பிறகு நான் பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அரிசி மாவு நம்ம அதில் கலந்துக்கலாம். இதில் போட்டாச்சு. அரிசி மாவு கலந்து நல்லா வச்சுட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலந்துட்டு அது கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காய் கலந்த இது கொஞ்சம் கலந்துக்கலாம். அதில் பொடி, ஏலக்காய் பொடியும் சர்க்கரையும் சேர்த்து நான் மிக்சியில் போட்டு இது பண்ணேன். இப்போது இந்த லட்டையும் சேர்த்துக்கலாம், தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம்லியாக வச்சு பண்ணணும். நல்லா கலந்துட்டு கீழே இறக்கி கூட பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸு நல்லா கலந்து வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். 2 or 3 டீஸ்பூன் எண்ணெய், 2 or 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில். இப்போது ஒரு 5 நிமிஷம் தான். இதில் நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இதை இறக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது இட்லி பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சிடணும். இது அச்சு விற்கும் கடையில். இந்த மாவு வாங்கினா மாவு கூட சேர்த்து கொடுப்பாங்க. இது இல்லை ஃபேன்சி ஷாப்லேயும் கிடைக்குது. நிறைய அச்சுங்கள்லாம் கிடைக்குது, அதில் வாங்கிக்கலாம். இப்போ இதில் இந்த அச்சில் இப்படி நடுவில் வச்சுட்டு இது ஒரு ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் எப்படி வருது. இது சைட்லெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வரும். உங்கள்கிட்ட ஜூஸ் பிழியறது அந்த மூடி இருந்தாலும் அதில் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இதுலேயும் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். வீட்டில் வச்ச வீக்கிற பொருளையை வச்சே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இந்த நம்ம அளவு கப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன கப்பு, ஸ்மால் சைஸ் கப்பு, அதுலேயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பூன் வச்சியும் ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா அழுத்தி பண்ணிட்டாவே வந்துடும். பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா இருக்குது. இதை வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஜூஸ் மாடல், ஜூஸ் மேலே மேக்கர் இருக்கு இல்லையா, மூடி, அந்த மூடி மாடல். இது அளவு ஸ்பூன் மாடலு. இந்த ஸ்மால் சைஸ் ஸ்பூன் மாடல். அரிசி மாவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நம்ம பாயில் நல்லா பண்ணிட்டதுனால இதில் ஒரு 10-15 மினிட்ஸ் ஆவி நல்லா வந்துடுச்சுன்னா போதும், மூடிடலாம். இதில் இப்போது வெந்ததை பார்க்கலாமா? பாருங்கள், 10 to 15 மினிட்ஸ் தான். நம்ம வெந்ததாக பார்க்குறதுக்கு ஒரு இது எடுத்துகிட்டு ஒரு
நைஃப் இந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இந்த பார்த்தோம்னா ஒட்டாமல் இருக்கும். அப்போது வெந்துட்ட மாதிரி கணக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். விநாயகர் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டு கூட வையுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.